அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் பண்டாரிபுரம் என அழைக்கப்படும் தென்னாங்கூர் பாண்டுரங்க பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த திருக்கோயில் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி போகும் வழியில், காஞ்சிபுரத்துலேருந்து 35 கிலோமீட்டர், இதே வந்தவாசியிலேருந்து வந்தீங்க அப்படின்னிங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமையப்பெற்ற தென்னாங்கூர் கிராமத்தில் தான் இந்த பழம்பெரும் பெருமாள் கோயில் அமையப்பெற்றிருக்கு. அந்த கோயிலை பற்றி தான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி அதனோட வரலாற்றையும் அதனோட சிறப்பையும் இங்கே பகிர்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த தென்னாங்கூரோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் பிறந்த ஊராகவும் இந்த ஊரை கருதப்படுகிறது. இந்த கோயிலுடைய கட்டிட அமைப்பு பூரி ஜெகநாதன் திருக்கோயில் போன்றே அமையப்பெற்றதுனால இந்த ஊரை தமிழ்நாட்டில் அமையப்பெற்ற பண்டாரிபுரம் என்று செல்லமாக அழைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த கோயிலில் மராட்டிய பாணியில் கட்டப்பட்ட கோபுரமும் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய நம்மளோட சோழர்கள் பல்லவர்கள் கட்டின மாதிரியான கோபுர அமைப்புகளும் உண்டு. முக்கியமாக தமிழ்நாட்டுடைய கோபுரம் தான் ராஜகோபுரமாக 4 திசைகளையுமே அமையப்பெற்றது தனி சிறப்பாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பண்டாரிபுரத்தில் விட்டலர் 5 அடி உயரத்தில் தான் காட்சி அளிப்பார். ஆனால் இங்கே வந்தீங்க அப்படின்னீங்கன்னா பாண்டுரங்கர் 12 அடி உயரத்தோட காட்சியளிப்பதோடு கூடவே அம்மனுடையதும் பார்த்திங்கன்னா 10 அடி உயரம் கொண்ட ருக்மணி தாயாரையும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோபுரத்துடைய உயரம் எவ்வளோ தெரியுங்களா? 130 அடி உயரமும், அது மட்டும் இல்லாமல் 9 அடி உயரம் கொண்ட கலசமும் இருக்கிறதா சொல்லப்படுது. அருள்மிகு பாண்டுரங்க சுவாமி திருக்கோயிலில் மொத்தமாக 5 நிலை மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் கிழக்கு நோக்கி இருக்கும் ராஜகோபுரத்தின் வழியாக உள் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, முதல்ல பலிபீடம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பலிபீடத்தை முடித்ததும் பார்த்திங்கன்னா 16 தூண்களை கொண்ட ஒரு தியான மண்டபம் ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த தியான மண்டபம் உருவாக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் இங்கே அமைதியாக மன நிறைவோடு கடவுளை நினைத்து அவர்களுக்கான வேண்டுதலை அமைதியாக வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மண்டபம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. தியான மண்டபத்தை முடித்துட்டு பார்த்திங்கன்னா மகா மண்டபம் வரும். அந்த மகா மண்டபத்தில் என்ன ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது அப்படின்னீங்கன்னா, மகாமண்டபத்தில்
சுவர்கள் முழுக்கவே பார்த்திங்கன்னா ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங் இந்தியாவிலேயே முதன்முறையாக பண்ண ஓவியங்கள் இங்கே தான் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மகா மண்டபத்தை வந்து முடிச்சுட்டு நீங்கள் அதை தாண்டி போகும்போது அர்த்த மண்டபம் வரும். அந்த அர்த்த மண்டபத்தோட தனி சிறப்பு என்ன அப்படின்னிங்கன்னா, அர்த்த மண்டபத்தோட கூரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே வந்து கிருஷ்ணருடைய அவதாரங்களையும் அவர்களுடைய என்ன சொல்லலாம், குழந்தை பருவத்தையும் ஞாபகப்படுத்தும்படியான ஒரு ஓவியங்கள் தான் வந்துட்டு அங்கே வரையப்பெற்றிருக்கு. அது ஒரு கண்கொள்ளா காட்சியாகவும் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இதையும் பார்ப்பீங்க. அர்த்த மண்டபத்தை தாண்டி போகும்பொழுது கருவறையில் வந்து 12 அடி உயரம் கொண்ட பாண்டுரங்கரும் 10 அடி உயரம் கொண்ட தாயார் ருக்மணி தேவியும் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா பார்ப்பீங்க. இந்த கோயிலுடைய மற்றொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, 7 நாட்களும் 7 கோலங்கள் கொண்டவர் தான் இந்த பாண்டுரங்க சுவாமிகள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நாள் வந்து ராஜஸ்தானி மாதிரியான வேடமிட்டு இருப்பார், ஒரு நாள் வந்து குழவராகவும் வேடமிட்டு இருப்பார். நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வேடத்தில் வந்து பாண்டுரங்கரை நீங்கள் தரிசிக்கலாம். அது மட்டும் இல்லை, பெருமாள் எங்கள் பாண்டுரங்கர் வந்து பார்த்திங்கன்னா 365 நாளுமே வந்து நின்ற கோலத்தில் தான் வந்துட்டு நமக்கு காட்சியளிப்பார். ஆனால் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் வந்து அவர் வந்து சைன கோலத்தில் நம்மளுக்கு காட்சியளிக்கிறது ஒரு தனி சிறப்பாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, திருப்பதியில் வெங்கடாஜலபதிக்கு நடக்கிற 6 கால் பூஜை மாதிரியே தான் இங்கேயும் வந்துட்டு 6 கால பூஜையும் நடைபெறதா சொல்லப்படுது. மகாராஷ்டிராவுடைய பக்தி மரபையும் தமிழ்நாட்டுடைய ஆன்மீக பாரம்பரியமும் இணைந்த ஒரு இடம் அப்படின்னா அது தென்னாங்கூர் பாண்டுரங்க பெருமாள் திருக்கோயில் தான். இவ்வளவு சிறப்புகளையும் பெருமையும் உள்ளடக்கிய ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி திருக்கோயிலை உங்களுக்கு காட்சிப்படுத்துனதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கோயில்களையும் கோயில்கள் பற்றின சிறப்புகளையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம காஞ்சி சோழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னை அடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணணும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.